அரசு மானியங்களை அனைத்து சமூகத்தினருக்குமானதாக பயன்படுத்தும்படி பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக நாடாளுமன்றங்களுக்கு வழங்கப்படும் நிதி குறிப்பிட்ட நாடாளுமன்றத்தை சேர்ந்த மக்களுக்கானது என்றும் அனைத்து சமூகத்தினரும் அதன் வழி பயன்பெற வேண்டும் என்றும் அன்வார் கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்ட பகுதிகளின் மேம்பாட்டுக்காக அரசு நிதிகள் வழங்கப்படும் நிலையில் பூசாத் கிட்மாட் மூலமாக பெறும் மானியங்களை கட்டுமான பணிகளுக்கும் மேம்பாட்டு திட்டங்களுக்குமாக பயன்படுத்தாமல் மக்கள் நல பணிகளுக்கு பயன்படுத்தும்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அன்வார் நினைவுறுத்தினார். மேம்பாட்டு திட்டங்களுக்காகவும் கட்டுமான பணிகளுக்காகவும் சம்பந்தப்பட்ட அமைச்சின் மூலமாக மானியங்களை பெற்று அதன் வாயிலாக திட்டங்களை செயல்படுத்தும்படியும் பிரதமர் அன்வார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் அமீருddin ஷாரி கெடா மந்திரி பெசார் மீது தொடுத்த அவதூறு வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் சனூசி பொது மன்னிப்பு கேட்டதை அடுத்து சுமூகமாக தீர்க்கப்பட்டது. கிள்ளான் நதி சுத்திகரிப்பு திட்டம் தொடர்பாக சனூசி தெரிவித்த அவதூறு அறிக்கைகள் மீதான சிவில் வழக்கை தீர்ப்பதற்கான தீர்வின் ஒரு பகுதியாக கெடா மந்திரி பெசார் நீதிமன்றத்தில் அமீருddin ஷாரியிடம் மன்னிப்பு கேட்டார். வழக்கு இத்துடன் தீர்க்கப்பட்டு முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளது என்று நீதிபதி ரோசி பைனான் கூறினார். இருப்பினும் சனூசியின் மன்னிப்பு அறிக்கையை பொதுவில் வெளியிட நீதிபதி அனுமதிக்கவில்லை. ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் 10 பில்லியன் மதிப்புள்ள 600 ஏக்கர் அரசு நிலத்தை வெர்ஜயா லேண்ட் பெர்காமுக்கு இலவசமாக மாற்றுவதற்காக அதன் தலைவர் வின்சென்ட் தானுடன் கூட்டு ஒப்பந்தம் மூலம் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக சனூசி கூறியதை அடுத்து அமீருddin கடந்த 2023 இந்த வழக்கை தாக்கல் செய்தார். இதன் விளைவாக ஸ்லாங்கூர் அரசுக்கு 180 மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாகவும் சனூசி கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கினபாலு மலையேறும் நடவடிக்கையின் போது பிரிட்டிஷை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 7:17 மணியளவில் மலையேறும் குழுவிடமிருந்து அவசர அழைப்பை பெற்றதாகவும் 8 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து மீட்புத்துறை அதிகாரிகள் உயிரிழந்தவரின் உடலை மீட்டதாகவும் ராணா மாவட்ட மீட்புத்துறை அதிகாரி ரித்வான் முகமது தாயிப் தெரிவித்தார். உயிரிழந்தவர் 70 வயதுடைய பிரிட்டிஷ் நாட்டு சுற்றுலா பயணி என அடையாளம் காணப்பட்டிருக்கும் நிலையில் அவரின் சுற்றுலா பயணக் குழுவை சேர்ந்தவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் மலையின் உச்சியை அடைந்து மீண்டும் மலையிலிருந்து இறங்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மராத்தான் ஓட்டப்பந்தயத்தின் போது சாலை போக்குவரத்து ஒழுங்குமுறை பணியில் இருந்த பெண் அதிகாரி மீது லாரி மோதியதில் 73 வயது பெண் அதிகாரி சம்பவ இடத்திலேயே பலியானார். நேற்று மாலை ஜலான் கோம்பாக்கில் அவர் பணியில் இருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக கோம்பாக் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நூர் அரீஃபின் நசீர் தெரிவித்தார். 32 வயது லாரி ஓட்டுநர் செலுத்திய லாரி கட்டுப்பாட்டை இழந்து பெண் அதிகாரியை மோதியதில் சம்பந்தப்பட்ட பெண் அதிகாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்திற்கு காரணமான லாரி ஓட்டுநர் விசாரணை காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக நூர் அரீஃபின் நசீர் தெரிவித்தார். கடை வீதியில் இளைஞர் ஒருவரை கும்பலாக சிலர் தாக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக கோத்தபாரு மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ரோஸ்டி தாவூத் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட காணொலி கோத்தபாருவில் உள்ள தமான் சராங் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 11:30 மணிக்கு பதிவு செய்யப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் தாக்குதலை நடத்திய கும்பலைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிகிச்சைக்கு பின்னர் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் முகமது ரோஸ்டி தாவூத் விளக்கமளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.